Hi friends, இந்த வீடியோல BTC USD டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். நம்ம வச்சிருக்க டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளாவே நமக்கு இந்த ஏரியாலயே சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஆல் டைம் ஹை போச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் இந்த ஏரியா பர்ட்டிகுலர் ஏரியா லெவல் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த கன்சால்டேஷன்ஸை கவர் பண்ற மாதிரி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சப்போர்ட் எடுத்துக்கலாம். சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா, இந்த ப்ரீவியஸ் லோ ஆன இந்த ஏரியாவில் நம்ம வந்து மார்க் பண்ணோம். இந்த இடத்துல நல்ல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கான சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா 594 அந்த ரேஞ்சஸில் வந்து சப்போர்ட் மார்க் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிறேன். சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஏரியா இருக்குது மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸோட அண்ட் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் வேறு இருக்குது. ஸோ மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நமக்கு கண்டினியூவாக இந்த க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் ஈக்குவலாக நமக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 41,664 அந்த ரேஞ்சஸில் நம்ம வந்து டார்கெட்டும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் ஏரியா அந்த ஏரியா அதில் நம்ம வந்து இந்த கன்சால்டேஷனை கவர் பண்ணுற மாதிரி அப் சைடு வந்து மார்க் பண்ணிக்குவோம். ரெசிஸ்டன்ஸை வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கலர் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 71422 அந்த ரேஞ்சஸில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமுக்கான செட்டப்ஸ். ஓகேங்களா? லெவல்ஸ் வந்து பார்த்துங்க. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமுக்கான செட்டப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கும். டெய்லி டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54,402 அந்த ரேஞ்சில் சப்போர்ட்டும், ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓகே அதே இடத்துல இருக்கட்டும் 71422 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணிக்குவோம். இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து கண்டினியூவாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கே டார்கெட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 42,288 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து கண்டினியூவாக மூவ் ஆக சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது டெய்லி டைம் ஃப்ரேமுக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 4 hour டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். 4 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னா 57,166 அந்த ரேஞ்சஸில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வந்துட்டு புல் பேக் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஏரியா தான். இந்த ஏரியா பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் எங்கே வரையும் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 54,900 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து க்ளீனாக மூவ் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிருக்கு. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது, க்ளீன் கேண்டில்ஸ் இருக்குது. அதனால மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் ஈக்குவலாக கண்டினியூவாக ஃபாலோ ஆகி இந்த லெவல்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க அந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்த்தா கூட நமக்கு இந்த இடத்துலையும் ஒரு மல்டிபிள் டைம் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஏரியாவில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் நமக்கு க்ளீன் டிராஃபிக் எது வரை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல பர்டிகுலர் இந்த ரிஜெக்ஷன்ஸ் ஏரியாவில் நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து டார்கெட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டார்கெட் மார்க் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் லைன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். டார்கெட் வந்து பார்த்தோன்னா க்ரீன் கலர் லெவல்ஸில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். எப்போ இந்த சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ பிரேக் அவுட் பண்ணதோ அப்போ போய்ட்டு நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கலாம். இது டெய்லி டைம் ஃப்ரேம்க்கான லெவல்ஸ். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட்ஸில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட் கிடைப்பட்டதெல்லாம் க்ளீன் கேண்டில்ஸ் இருக்குது. அதனால் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டினியூவாக மூவ் ஆகும், டார்கெட் அடிக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஏரியாவில் மார்க் பண்ணியிருக்கோம் டார்கெட்டு. அதே மாதிரி க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து கண்டினியூவாக போயிட்டு இந்த க்ளீன் கேண்டிஸ்க்கு ஈக்குவலாகவே நம்ம போய் டார்கெட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 4 hour டைம் ஃப்ரேமோட லெவல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்குவோம். 1 hour டைம் ஃப்ரேம் BTC USDயில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் நீங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி அண்ட் 4 hour தான் பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்க்குறேன், அதாவது கொஞ்சம் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துங்க. அதுக்கு கீழே எந்த ஒரு டைம் ஃப்ரேமும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. 1 hour டைம் ஃப்ரேமே ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நானும் இதில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். 1 hour டைம் ஃப்ரேம் தான் நான் மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணுவேன். 4 hourலாம் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் 4 hour சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அந்தந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு 1 hour டைம் ஃப்ரேம் மார்க்கெட். பட் இருந்தாலும் இது வந்து ஃபேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கா, கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இது வந்து ஃபேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,250 அந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸும், சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரிஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்குவோம். 58,8
64 அந்த ரேஞ்சில் சப்போர்ட்டும் மார்க் பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ண எங்கே வரையும் போகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி பார்த்தோன்னா லெஃப்ட் கேண்டில் க்ளீன் கேண்டில்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 57901 அந்த ரேஞ்சஸில் டார்கெட்டும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் அந்த டார்கெட் வந்து பார்த்தோன்னா க்ளீனாக அதே இடத்துல இருக்கட்டும். நமக்கு வந்து க்ளீன் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் ஏரியா. ஸோ நமக்கு வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா இதுதான். எப்போ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ இந்த கன்சாலிடேஷன்ஸ் ஏரியாஸை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு ட்ரேட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணோம். நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சா மட்டும் எடுங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட அனாலிசிஸ் அண்டு ஜிபிஜேபியோட அனாலிசிஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.